வேலையே பார்க்க மாட்டேன். இது ரைட்டா தப்பா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். பாத்துக்குங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வேலையெல்லாம் நல்லா இருக்கு, எங்க நல்லா இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 10க்குரியவன் 6, 8, 12ல இருந்துட்டாலே நிலையான வேலை கிடைக்காது. பல வேலை மல்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் 1.5 வருஷம். எங்கேயாவது வேலைக்கு போனா ஒண்ணு அவனை பிடிக்காம இவரு வந்துருவாரு, அல்லது இவரை பிடிக்காம அவரை கத்தி விட்டுருவாரு. இதெல்லாம் லட்சக்கணக்கான ஜோசியத்துல பார்த்து சொல்லியிருக்கான். 10க்குரிய 6ல இருக்க சிறப்பு வேலை கிடைக்கும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். எந்த ஒரு ஸ்தானத்தின் அதிபதி 6, 8, 12ல இருந்தாலே நாசமா போயிருங்க. அதுதான் இந்த மேட்ரு. அடுத்து சொல்லுங்க. எனக்கும் அதே நிலைமை தாங்கய்யா. சிங்கப்பூர்ல ஒருத்தன், ஐயா எனக்கு வேலை வந்து தொடர்ந்து கிடைக்க மாட்டேதுயா, வேலை விட்டு 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 போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12ல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொன்னேன். 5000 போட்டு விட்டேன். ஏன்னா இந்த மூல நூல் இருக்கு சார், 10வது பாவகத்துல தெளிவா இருக்கு. என்னைக்குமே ஜோசியத்தை கெஸ்ஸிங்ல அடிக்கவே விடாது. அடிச்சீங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு கருத்தை நச்சு வெட்டுற மாதிரி சொல்லணும். 2க்கு நடுவில் அப்படி இப்படி இந்த பிறந்த ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி பேசவே கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்து சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அவனே ஒரு 10 நிமிஷம் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க. ஹலோ, கார்த்தி பேசுறேன். யாருக்காவது பேசுறது கேக்குதா? எனக்கு எதுவுமே கேட்கல. யாரும் பேசுறாங்களா? யாரும் பேசல. எனக்கு கேக்குது சார். கார்த்திக் சார் எதுவும் பேசல யாரும். சரிண்ணே 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 சரிக்கா. சரிங்க சார். அருண் சார் நீங்க பேசுங்க, உங்களோட பலன் நீங்க சொல்லுங்க சார். அதான் எதனா கேள்வி இருந்தா சொல்லுங்க சார். நான் என்ன அருண் சார், நான் ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க சார். அது அந்த மாதிரி பாயிண்ட். அதான் மேடம், இப்போ என்னோட இதில் வந்து ஒய்ஃபும் நானும் பிரிஞ்சிட்டோம். அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தால். வேற வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 வருஷமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த கேது திசை ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ராகு புத்தி வரையும் ரொம்ப ரொம்ப போராட்டமாக இருந்தது. ஐயா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? பிஸ்னஸ் வந்து நகை வாங்கி வித்துட்டு இருக்கேன் சார். கரெக்ட் கரெக்ட். அது 4. ஓகே ஓகே. அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சுக்கிர திசைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கிறேன். அடுத்த இன்னும் இந்த இப்போ சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து புதன் புத்தியிலேருந்து அந்த ஒர்க்குக்கு போக போறேன். சார் கடன் தொல்லை இருக்குதுங்களா சார்? சார் என்ன சார்? ஹலோ, உங்களுக்கு கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்குதுங்களா ஐயா? இதுவரையும் கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்குதுங்களா? கடன் இருக்கு சார். தொழில் கடன் தான் ஃபுல்லாவே. அது இன்னும் தொழில் கடன் இருந்துட்டு தான் இருக்கு. அது 2019 புதன் திசையிலே இந்த ராகு புத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்க சார். இப்போ வரைக்கும் கடன் வச்சிருக்கீங்களா? கார் எதுவும் வச்சிருக்கீங்களா? கார் பெரிய வண்டி ஏதாவது? கார் 2019 வாங்கிட்டேன் சார். 20 லட்ச ரூபா கார் அப்படியே வாங்கிட்டேன். ரொம்ப சொகுசு வண்டியோ? சுக்கிரன் 4ஆம் இடத்துல சொகுசு வாகனம் பெருசா வச்சிருப்பேன். ரைட் ரைட். ஓகேங்க. வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் கேந்திரத்துல இருக்கான், குருவோட வீட்டுல இருக்கான். வாகன யோகம் உண்டு.
டிஸ்கஸ் பண்ணுங்கய்யா. ஆ, டிஸ்கஸ் பண்ணி அ- முடிச்சிட்டீங்களா? அதான் ஐயா அண்ணா நீங்க என்ன திருமணம் எப்படி முடிஞ்சது? காதல் திருமணமா இல்ல பெற்றோர் பார்த்த திருமணமா இல்ல அந்த மேடம் சொன்ன மாதிரி திருமணத்துல எது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சா? இல்ல சார், திருமணம் வந்து 2014 பண்ணிட்டேன் சார் நானு. ரொம்ப லேட்டா பண்ண சொன்னாங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு சீக்கிரமா 2014 பண்ணிட்டு ஒய்ஃபை காலேஜ்லாம் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்தேன். 2014 பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த கேது திசை இந்த ஸ்டார்டிங்ல தான் நாங்களும் அவங்களும் அப்படியே அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம். லவ் மேரேஜ் பண்ணீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்களா? இது வீட்டில் பார்த்தது தான் சார். இது வீட்டில் பார்த்து பண்ணி வச்சது தான் ஃபர்ஸ்ட் திருமணம். ரெண்டாவது திருமணம் தான் இப்போ அடுத்த வருஷம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டாவது திருமணம். அதே மாதிரி அந்த மேடம் சொன்னாங்களே உங்க கல்யாணத்துல ஒரு கலாட்டா வந்துச்சுன்னு, அது ஆச்சா? இல்லை சார், கலாட்டெல்லாம் ஒன்றும் அந்த டைம்ல இல்லை சார். 2014 பண்ணும்போது ஓகே, கலாட்டெல்லாம் இல்லை. பாத்தீங்களா? அதுக்குதான் கலாட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஐயா இன்னொரு சின்ன ஜாதக கட்டத்துல அதை வரணும். ஐயா புணர்ப்பு இன்னொரு சின்ன தோஷம் இருந்திருந்தா வந்திருக்கும். நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. அப்படியே வேடிக்கை பார்த்தா ஜோசியம் என்னைக்கும் வராது சார். நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புணர்ப்பு தோஷம் இருந்தா கலாட்டா வந்திருக்கும். இவருக்கு புணர்ப்பு தோஷம் கிடையாது. ஒண்ணு சார பரிவர்த்தனை ஆயிருக்கணும், அல்லது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கணும், அல்லது சனி செவ்வாய நேருக்கு நேர பார்க்கணும். பார்த்தா மட்டும்தே உண்டு. சனி சந்திரனை பார்த்தா மட்டும் புணர்ப்பு தோஷம் கிடையாது. ரெண்டுமே பார்க்கணும். ரைட்டு. அடுத்து சொல்லுங்க. ஐயா இன்னொரு சின்ன டவுட். கார்த்தி, கோயில்பட்டி கார்த்தி, நீங்க கேளுங்க. என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்றது ஒண்ணு note இல்ல, பண்ணுங்க. உங்களுக்கு உங்க சித்தப்பா உங்களுக்கு தகராறு உண்டுங்களா ஐயா? தந்தை வழி சொத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நான் சொல்றேன் சார், நானும் கலந்துக்கிறேன் போட்டியில. தந்தை வழி சொத்துன்றது 9 5ல இருந்துக்கு, சனியினுடைய வீட்டுல இருக்கு. சனி இங்க 3ல இருக்கு. தந்தை வழி சொத்து இவருக்கு வருவதை போல ஜாதகத்தில் இடம் இல்லை. ரைட்டா தப்பா? ஐயா சொல்லுங்க. ரைட்டா தப்பா சொல்லுங்க. அருணு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீங்க அமைச்சிட்டு போய்கிட்டு இருக்காதீங்க. ஏன் நெட்டு பிரச்சனையா? ஆமா சார், நெட்டு ப்ராப்ளம் சார். நெட்டு தீர்ற மாதிரி இருக்கு சார். என்ன நீங்க ஒரு கோடீஸ்வரன், நெட்டு தீர்ற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க. 11ஆம் இடம். அதே மாதிரி ஒரு சூத்திரம், இன்னொரு சூத்திரம், மெயினான சூத்திரம் சொல்றேன், எழுதிக்கிங்க சார். டக்குன்னு மறந்துட்டே பாருங்க. என்னைக்குமே 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் வளர்த்துக்கூடாது சார். இந்த 3 உள்ள பாட்டே இருக்கு சார். 7ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் வழுக்க கூடாது. ஜோதிட களஞ்சியம் என்ற நூல்ல இருக்கு. 7ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்ற இருதார யோகம் உண்டு. இந்த பாட்டை நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். அதுவும் பாருங்க, 7க்குரியவே ஆட்சி, 11க்குரியவே ஆட்சி. அப்ப இருதார யோகம் கட்டாயம் வந்துருச்சா? அது மாதிரி அவங்க 7 11 இத பாக்குறாருயா. குரு வந்து சந்திரனா 5ஆம் பார்வை பாக்குறாரு. ஆமா 7க்குரியவனும் 11க்குரியவனும் சார பரிவர்த்தனை பெற்றாலும் 2 மனைவி. 7க்குரியவன் 11க்குரியவனை பார்த்தாலும் 2 மனைவி. கொல்லுவான் லக்கணாதிபதி களத்திராதிபதினு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் எடுத்து அனுப்புறேன். ஜோதிட களஞ்சியம்ன்ற புக்குல இருக்கு. அதே மாதிரி 7க்குரியவனும் எல்லாம் எழுதிக்கிங்க சார். முக்கியமான சூத்திரம். 7க்குரியவனும் 11க்குரியவனும் 2 பேரும் வளர்க்க கூடாது. ஒருத்தர் ஆட்சியாகவோ இன்னொருத்தர் உச்சமாகவோ அல்லது இருவருமே ஆட்சியாகவோ இருந்தால் உறுதியாக 2 தாரம். அதே மாதிரி 7க்குரியவன் குரு சந்திரன் சாரம் வாங்கியிருந்தாலும், சந்திரன் குரு சாரம் வாங்கியிருந்தாலும் இருதார யோகம் ஏற்படும். அப்ப சாரத்துல கண்ணு வச்சு பார்க்கணும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஜோதிடம் என்பது மேலோட்டமா பார்க்கக்கூடிய பதில் கிடையாது. 2021 அவரு மைக்ரேஷன் ஆயிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஆமான்றாரு. எப்படி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேது புத்தியிலையும் வீடு மாறுவேன், அல்லது வேலையில மாற்றம் வரும், அல்லது ஏரியாவுக்கு ஏரியா போவேன். இவருக்கு கேது திசையே வருது. பல்ல கடிச்சுக்கிட்டு இருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய சோசியலாம் பார்த்திருக்கீங்க. பல வளர்ந்து தவளவாய் மாதிரி பேசுறேன். அவன் ஒரு பாயிண்ட் சொன்னானா? அருண் லைன்ல வாங்க. அந்த ஒளிப்பதிவை நான் ஃபுல்லா கேட்டேன்.
ஓகேவா? அவர் ஏதாவது ஓகே ஒரு பாயிண்ட் சொன்னாரா? எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஆமா சார், ஆமா சார். புரியுதா? அப்ப 8,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் கட்டிட்டாரு. இவர் பெரிய செல்வந்தர் தான் சார், காசு நிறைய வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். யார்கிட்ட? திருச்சி ஜெயராணியா அந்த அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, மனைவிக்கு ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருந்தா குழந்தை வாக்கியம் உண்டு அப்படின்னாங்க. கணவனுடைய ஜாதகத்துல இல்லைன்னு அமைப்பு வந்துட்டாலே மனைவி ஜாதகத்துல அமைப்புல இருந்தாலும் குழந்தை வாக்கியம் கிடையாது. இவருக்கு கிடையாது. புரியுதா? சப்போஸ் கோச்சுக்கிறாங்க யாருன்னு, இப்ப அந்த பிள்ளை பிரிஞ்சு போயிடுச்சு, இன்னொருத்தனை கட்டியான், இன்னொருத்தனை திருமணம் பண்ணுது அந்த பொண்ணு, அப்ப அந்த பிள்ளைக்கு உண்டு. கணவனுடைய ஜாதகத்திலேயோ மனைவியுடைய ஜாதகத்திலேயோ இருவரில் ஒருவருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என்ற ஃபார்முலா வந்துருச்சுன்னா குழந்தை வாக்கியம் கிடையாது. அந்தமா இதுல அவங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கு. கணவன் மனைவி இருவரும் இணைஞ்சாதானங்க குழந்தை வரும். இவருக்கு இல்லைன்னு வரும்போது அவர் அந்த மாதிரி எப்படி வந்துடும்? புரியுதா? ரைட். அதுக்கடுத்து சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க கார்த்தி. ஆயுசு பாருங்க, அவருக்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருந்தால் மினிமம் 55. மினிமம். இதுக்கு ஒரு 3 நூல்ல பாட்டு சார் 50 சொன்னீங்க சார். மினிமம் 50 ஆண்டுகள். மினிமம் 50 சார். 50 ஆண்டு. சரி, 5 வருஷம் அட்டமாதிபதி ஆட்சி பெற்றால் ஆயிருக்கு. அட்டமாதிபதி. 2வது, இங்கே செவ்வாயினுடைய பார்வை பார்க்கக்கூடிய இடத்தை பூரா டேமேஜ் பண்ணும். ஏன்னா அட்டமாதிபதி சேர்ந்தாலோ அட்டமாதிபதி பார்த்தாலோ பார்க்கக்கூடிய இடத்தை டேமேஜ் பண்ணும். இங்க பாருங்க, அட்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குது, லாபாதிபதியை பார்க்குது. லாபத்தை கொடுக்குமா? லாபத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? லாபத்தை கொடுக்கவே கொடுக்காது. நல்ல உச்சம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரன் இந்த செவ்வாய் தொடர்பு மட்டும் இல்லை என்றால் இவர் பல கோடிக்கு அதிபதி. இப்ப சஃபர் ஆகி இருக்கும், லாபம் தடைபட்டு இருக்கும். காரணம் அட்டமாதிபதியினுடைய சேர்க்கையோ அட்டமாதிபதியினுடைய பார்வையோ அதை சஃபர் பண்ணும். 4ஆம் வரை பார்க்குது. 5, 6, 7 குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்தையும் போச்சு. தனக்காரகன் யாரு? குரு. குரு 7ல இருக்கிற சிறப்பு தான். குரு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. ஆனா குடும்பம்ன்ற அமைப்பு டேமேஜ் ஆகுது. அட்டமாதிபதி எந்த இடத்தை பார்க்கணும்னா டேமேஜ் ஆகும். 7, 8 பாருங்க. சனி செவ்வாய் பார்க்குது. சனியை பார்த்தாலும் சிக்கல். 12க்குரியவனுடைய புத்தியில பூராமே அருண் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செலவா வந்திருக்கும், வெட்டி செலவா வந்திருக்கும். சூரியன் உங்களுக்கு விரையாதிபதி, அது கூட வந்திருக்கும். சனி புத்தியில உங்களுக்கு நோய், கடன், வழக்கு, வம்பு வந்து சேரும். ஏன்னா 6க்குரியவன். நல்லா கேளுங்க, இன்னைக்கு கிளாஸ்ல இதுவரைக்கும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்றேன். முதல்ல அப்படி போட்டுக்குங்க. 6, 8, 12 இவனுடைய சாரத்தை எதை வாங்கினாலும் அவன் அவுட்டு. பாருங்க, சனியுடைய சாரத்தை யார் வாங்கியிருக்கா? சந்திரன். அப்ப சந்திர திசை, சந்திர புத்தியில் எல்லாமே இவருக்கு நோய், கடன், வழக்கு, வம்பு வந்து சேரும். அதுக்கடுத்து செவ்வாய் அட்டமாதிபதி சாரத்தை யார் வாங்கியிருக்கா? சூரியன். சூரிய திசை, சூரிய புத்தியில் பூராமே இவருக்கு மரணத்துக்கு சமமான கண்டங்கள் தான் நடக்கும். சாரத்தை வச்சு பலன் எடுக்கிறது, இதுதான் மெத்தடு. அப்ப 12க்குரிய சூரியன், சூரியனுடைய சாரத்தை யார் வாங்கியிருக்கா? மாந்தி மட்டும் தான் வாங்கியிருக்கு. மாந்தி 5ல் இருப்பது சிறப்பு ஆகாது. அப்ப பூர்வ புண்ணியம் இவருக்கு இருக்கா என்று சொன்னால் இல்லை. ஆனால் பாக்கியம் இவருக்கு உண்டா? பாக்கியம் உண்டு. காரணம் பாக்கியாதிபதி
கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் கம்பீரமாக இருக்கிறார். அப்ப பாக்கியம் 1 அவுட்டு, 5 அவுட்டு, 9 வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கங்க. 1, 5, 9 இந்த 3மே யாருக்கு சூப்பரா இருக்கோ அவனுடைய வாழ்க்கை தான் பூந்தோட்டமாக இருக்கும். 1 அவுட்டுனா நிச்சயம் அவன் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். வேற என்னமே நீங்க என்னமோ கேள்வி கேட்கணுமா? இது போக விடுபட்டத அருண் நீங்க என்ன சொல்லணுமா? ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? சிவசாமி கேளுங்க, அவர் கேளுங்க. அருண் சார், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்ஸ் இருக்காங்க சார்? இல்ல சார், இல்ல ட்ரிங்க்ஸ் ஹேபிட்ஸ் சுத்தமா இல்ல சார். ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் சும்மா ஹேபிட்ஸ் சொல்லுங்க. சுத்தமா இல்ல. இல்ல சும்மா உண்மையை உண்மைதான் சார். சொல்லுங்க. இருந்தா சொல்ல போறேன் இல்லைன்னா. ஓகே சார். சரி சரி, நல்ல டைப். அதே மாதிரி இவர் நல்லவரான்னு கேட்டேன், அதுக்கு நான் விட சொல்லல. ஐயா நான் ஒரு பாருங்க, கேள்வி கேட்டுறேன் லக்னத்தையோ அவர்கிட்ட. சின்ன வயசுல சண்டைக்கு போவாருங்களா ஐயா எல்லார்ட்டையும்? ரவுடித்தனமா இருப்பாரா? அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட தான். சார். அதுதான் சார். 3ல சனியும் 8ல செவ்வாயும் இருக்கறனால ஐயா நீங்க தப்பு தப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேற எங்கேயோ. பூரா தப்பு. 3ல அப்படிங்களா? சனி இருந்தா, நவீன ஜோதிட சிந்தாமணில 3ல சனி இருந்தால மிகப்பெரிய பெருங்கொண்ட செல்வந்தன். சார், இந்த வீடு 4ல வந்து குரு இருக்காரு. அவர் வந்து ஆட்சி வீடா இருக்கிறதுனால பூர்வீக சொத்து இவருக்கு ஆங்க குரு இல்லைங்க, 4ல சுக்கிரன் இருக்காருயா. 4ல சுக்கிரன் இருக்காரு. 4ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சியா சொந்த வீட்டுல இருக்காருங்க இல்லையா மீனத்துல. அதனால இவருக்கு அதுதாங்க, சொத்து குருவுக்கு வீடு கொடுத்தவே நல்லா இருக்கான், சாரம் கொடுத்தவனும் நல்லா இருக்கான். அப்ப ராகு திசை இது சுக்கிர திசை மிகச்சிறந்த ராஜயோக திசையாக வரும். அந்த சுக்கிர தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். நேர தொழில் விருத்தியாகும், தொழில் மூலம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் எப்படிங்க ஐயா பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கா? அது சொல்லுங்க அருண். அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க சார். பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்கு சார். ஒரு பூர்வீக சொத்து 25 லட்ச ரூபாய்க்கு இருக்கு சார். 50 லட்ச ரூபாய்க்கு இருந்தது, 25 லட்ச ரூபாய்க்கு இருக்கு சார். அப்புறம் நீங்க கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையா தானே சார் வாழ்ந்திருப்பீங்க? ஆமா சார். நான் இப்ப பிறந்ததுல இருந்தே அது சொகுசான வாழ்க்கை தான் சார். நடுவுல இந்த இப்ப ஒரு 5 வருஷம் மட்டும் அதனால கஷ்டப்பட்டு, இந்த கேது கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போனா கொஞ்சம் சொகுசு அப்படின்றது 4ஆம் இடம் தான், சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்தின் அதிபதி கெடல. இது ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை ராகுவின் இது ஒரு டிகிரிக்குள்ளே, ஒரு 3 டிகிரிக்குள்ளேயே வித்தியாசத்துல இணைஞ்சிருச்சுன்னா இவருக்கு சொகுசு கெட்டிருக்கும். இப்ப 2 இணையல, அதனால அவர் வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை தான். இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவரெல்லாம் முடிஞ்சு போச்சு, சொகுசுல வாழ முடியாது. அங்க இணையல, ஆகவே இவர் சொகுசான ஆளா இருக்காரு. ஓகே, அடுத்து உங்களை பத்தி சொல்லுங்க அருண். நீங்க என்ன பண்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதான் சார். இப்ப மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார் பிசினஸ்ல. கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த கேது திசையில குரு புத்தில இருந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். திரும்பி நான் உங்களுக்கு ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பலன் சொன்னேன், ரைட்டா? கேது திசை நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு 7-8 மாசத்துக்கு முன்னாடிதான் பலன் சொன்னேன். 7-8 மாசம் இருக்கும்ல? ஆமா சார். ஆமா. அப்ப என்ன சொன்னேன்? கேது திசை நல்லா இருக்காது, சுக்கிர திசை பாருங்க, அடிச்சு தூக்கி எறியும், சூப்பரா போகும், தொழில் விருத்தி அடையும், எல்லாம் அப்படியே மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னேன். சுக்கிர திசையில சுக்கிரன் எடுத்தோடனே நன்மையை செய்ய மாட்டார். சுக்கிர திசை இடையிலதான், நடுப்பகுதியிலதான் ஒரு நன்மையை செய்ய ஆரம்பிப்பார். ஓகேவா? ஆமா. அதுக்கப்புறம் எங்க ஜோசியம் பாத்தீங்களா? அரசியலுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல் சார் சொல்லுங்க சார். ஒரு கேள்வி கேட்கிறாரு, அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. அரசியல் சார், அரசியல் எதனாச்சும் யாராவது சொல்லுங்க சார், அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க கேட்கல, விட்டு விட்டு கேக்குது.
யாராவது சொல்லுங்க, அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. வேண்டாம் சார், ஆ? நல்லா இருக்காது. அரசியல் என்பது சூரியன். சூரியன் சனி வீட்டில் இருப்பது ஒரு மைனஸ். அந்த சூரியன் விரையாதிபதியாக வந்து 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருப்பது ஒரு மைனஸ். அந்த சூரியன் அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தை வாங்கினது ஒரு மைனஸ். ஆகவே அரசியலில் நீங்கள் உறுப்பினராக இருக்கலாமே தவிர அரசியலில் ஒரு பெரிய பதவி வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அடுத்து ஐயா, நீங்க படிச்சது கோர்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? எம்எஸ்சி ஐடி சொன்னீங்க, அது என்ன கோர்ஸ்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?